வணக்கம். தமிழ் திரையுலகில் கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் நம்ம டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை, அதே மாதிரி சிதம்பரம் ஜெயராமனுடைய குரலை வரிசையாக சொல்லலாம். சீர்காழி அவர்களுடைய குரலை எல்லாம் உச்சஸ்தாயில் பாட வேண்டிய பாடல்கள் இருக்காங்க. அதில் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரராக எப்படி ஏஎம் ராஜா, எஸ்பிபி எல்லாம் சொல்கிறோமோ, இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால் பிரதிவாதி பயங்கர சீனிவாஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிபி சீனிவாஸ் அவர்கள். பிபி சீனிவாசனுடைய குரல். அவர் ஆந்திர பிரதேசத்தில் காக்கிநாடா பகுதியில் பிறந்தவர். 1930ஆம் ஆண்டு பிறந்த இவர் 2013ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். 82 வயது வாழ்ந்த பெருமகனார். இவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 8 மொழிகள் இவருக்கு தெரியும். ஆங்கிலம், உருது உள்பட 8 மொழிகள் இவருக்கு தெரியும். பாடல் பாடுறவர் மட்டும் இல்லைங்க, பாடல் இயற்றவரும் கூட. இவர் இயற்றின பாடல்கள் பிறமொழி பாடல்கள். வறுமையின் சோப்பில் ஒரு இந்தி பாட்டு எழுதியிருப்பார். சிவசங்கரியினுடைய நண்டு படத்துலையும் அவர் பாட்டு எழுதியிருப்பார். இவருக்கு குரல் மென்மைங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்படி உச்சஸ்தாயிலேயே நம்ம குரல்களை கேட்டுக்கிட்டு இருந்தபோது இவருடைய அந்த மென்மையான குரல் வந்தது. இவருடைய முதல் படம் ஜெமினி தயாரித்த மிஸ்டர் சம்பத். அதில் ஹிந்தி பாடல் தான் முதல்ல பாடுறார். அதுக்கு பிறகு தமிழ் படத்தில் இவர் பாட ஆரம்பிக்கிறார். 1953 இவர் ஜாதகம்ங்கிற ஒரு படத்தில் இவர் பாட ஆரம்பிக்கிறார். ஆனால் இவருக்கு பெரும் புகழை தந்த பாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவமன்னிப்பு படத்தில் வந்திருக்கக்கூடிய காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாட்டு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாட ஆரம்பித்தாருங்க. அது வரைக்கும் ஏஎம் ராஜா பாடிக்கிட்டு இருந்தார். இவர் பாட ஆரம்பித்த உடனே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இவருடைய குரல் அப்படி பொருந்துச்சு. இன்றைக்கும் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், சுமைதாங்கி படத்தில் வரக்கூடிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமாங்கிற பாட்டை கேளுங்க. அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குரலுக்கு இடையாக வருமா? இவருக்காகவே எடுத்த படமாக இருக்கக்கூடிய ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரன் மகள் தான். அதில் பொன்னன்பேன் சிறு பூவன்பேன் காணும் கண்ணன்பேன் வேறு என்னன்பேன் கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதனுடைய இசையில் இவரும் ஜானகியும் பாடக்கூடிய அந்த குரல், 2 குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதே படத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது அப்படின்னு அந்த பாட்டு. இன்னும் பல படங்கள், பிற்காலத்தில் நிறைய படங்கள் அவர் பாடியிருக்காரு. விடுதலை, பழைய விடுதலை, இந்த புது விடுதலை பின்னாடி சிவாஜி நடித்த படம் வந்தது. இது பழைய விடுதலை, நல்ல வீடு, பிரேமபாசம், பக்த மார்க்கண்டேயா, கற்புக்கரசி, மகதல் நாட்டு மேரி, மக்களை பெற்ற மகராசியில் தான் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அப்படின்னு எம்என் நம்பியார், எம்என் ராஜம் அவர்களும் பாடிட்டு வரக்கூடிய பாடல். அதே மாதிரி பிற்காலத்தில் கூட அவருடைய ஊமை விழிகள்ங்கிற படத்தில் தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற அந்த பாட்டு உண்மையிலே பெரிய ஹிட். அந்த பாட்டு அப்படியே ஸ்பீடு கூடிக்கிட்டே போகும். தேட்டரில் எந்திரிச்சு கைதட்டுவாங்க. பிபி சீனிவாசனுடைய குரலை நீங்கள் ரசிக்கணும்னா இத்தனை பெருமை உண்டு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அவர் நான் பல முறை சந்திச்சிருக்கிறேன். இந்த சட்டை நிறைய பேனா வச்சுருப்பார். அதுவும் இங்கே டிரைவின் ஹோட்டல், உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில் அவர் மாலை நேரத்தில் பார்க்கலாம். அந்த எல்லா வண்ண பேனாக்கள்லையும் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, பாட்டு எழுதி கொடுப்பாரு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் கலைமாமணி விருது வாங்குகிற போது குன்னக்குடி வைத்தியநாதன் தலைவராக இருந்தார். செயலாளராக பிபிசி அவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க எடுத்து கொடுக்க நம்முடைய புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் எனக்கு என் கையில் கொடுத்தாங்க. நான் ரசிக்கின்ற விரும்புகின்ற பெருமக்களை அத்தனை பேருடைய கையிலையும் அந்த விருதை வாங்கின ஒரு பெருமை இருந்தது. அதே போல் சென்னையில் நம்முடைய கிரேசி மோகன் அவருடைய அந்த சாக்லேட் கிருஷ்ணா அரங்கேற்றத்தின் போது நான் பேசினேன். நான் பேசி முடிச்சுட்டு கீழே வந்த உடனே என் முன்னாடி உட்கார்ந்துருந்த பிவிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு என்னை இப்படி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அத்தனை பேரும் பண்ணதை நீங்கள் ஒரு ஆள் பண்ணிட்டீங்களே அப்படின்னாரு. அந்த அவ்வளோ பேரும் சேர்ந்து சிரிக்க வச்சது நீங்கள் ஒரு ஆள் சிரிக்க வச்சிட்டிங்களேன்னு சொன்னோடனே நான் அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டேன். என்னுடைய மகள், பேரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சொன்னேன். அந்த ஒரு தன்மையும், அவருடைய அந்த உருவம் தலையில் அந்த டர்பன் கட்டியிருப்பார். அதே மாதிரி நல்ல சூரணம் போட்டிருப்பார். அழகாக பாடக்கூடிய அந்த தன்மை உள்ளவர், நல்ல மனிதர், படைப்பாளர், பண்பாளர், இத்தனை பெருமையுடையவர் பிபி சீனிவாஸ் அவர்கள். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.